Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஎஸ்சி 10th சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மேரத்தான் சீரிஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் நடத்தி முடிச்சிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த சாப்டர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இதை தான் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அப்புறம் சர்க்கிள்ஸ், ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் வந்து சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, இந்த சாப்டர்ஸ்லாம் வரும். ஸோ இந்த சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டேஜான சாப்டர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு என்னதான் சார் ட்ரையாங்கிள்ஸ் ரொம்ப கஷ்டம் சார், ட்ரையாங்கிள்ஸ்லாம் ஒன்றுமே புரியாது, நிறைய தியரம்ஸ் இருக்குது, நிறைய லாஜிக்ஸ் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரில, நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரையாங்கிள்ஸை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு பயம்தான். ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸில் இன்னும் ஒன்றுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரையாங்கிள்ஸில் நிறைய இன்புட்ஸ் இருக்கிறது உண்மை, அது நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த லெவலுக்கு நமக்கு வந்து சர்க்கிள்ஸில் இருக்காது. சர்க்கிள்ஸில் ஒரு 2-3 தியரம் தான், அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. கொஞ்சம் இந்த லாஜிக்கையும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வர ஒரு சில இன்புட்ஸும் சர்க்கிள்ஸ்லையும் தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மற்றபடி இந்த சாப்டர் இப்போ நீங்கள் படிக்க போகிறப்ப ரொம்ப ஜாலியாக படிங்க. முக்கியமாக பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான தியரம்ஸ் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் கொஷின் கேட்டுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 மார்க்கில் 2 to 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் 1 or 2 வந்துட்டு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பேஸ் பண்ணியிருக்கும், இல்லைனா பேசிக்ஸாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் சிமிலாரிட்டி, கான்க்ருவன்சி, இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே டெப்த்தாக பார்த்துருவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோட சீரீஸ் எல்லா இடத்துலையுமே நான் சொல்லிருப்பேன், நான் ஒரு கைட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கைட் பேர் தான் ஃபீனிக்ஸ் கைட். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவுமே முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு 1 வீக்குள்ளார புக் ரிலீஸ் ஆகிடும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் இருக்குது, கூகுள் ஃபார்ம் லிங்க், அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா பேரண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சார் ட்ரையாங்கிள்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் அதுக்குள்ளார அவ்வளோ தியரிஸ் இருக்குது, அவ்வளோ ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லா மேத்தமெட்டிஷியனுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேப்புன்னு சொல்லலாம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல் லைஃப்பில் ட்ரையாங்கிள்ஸ் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு கொஷனாக மாறிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இது வந்து நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மொபைலை நிப்பாட்டுறதுக்கு நான் ஒரு ட்ரைபேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனுடைய ஷேப் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் நான் லைட் கீழேயே வச்சுருக்கேன். ஸோ இந்த லைட்டுமே வந்துட்டு அதுவுமே ஒரு ட்ரைபேடில் தான் நிற்கிது. இது மாதிரி ரியல் லைஃப்பில் நிறைய ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் அதை விட த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஷேப்பாக எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா சர்க்கிள்ஸ். அதனால தான் சர்க்கிள்ஸ் பேஸ் பண்ணியும் அவ்வளோ தியரிஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோ ஸ்டடீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் சார் அப்படின்னா, நினச்சி பாருங்களேன், அதாவது மனுஷனை ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாற்றின ஒரு ஷேப் வந்துட்டு சர்க்கிள்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னைக்கு மனுஷன் வீலுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தானோ, மனுஷன் இண்டிபெண்ட்டாக மாறினா, மனுஷன் ஃபாஸ்டானா, ஒரு கான்செப்ட் அதுலேருந்து அந்த ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கான அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சர்க்கிள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சர்க்கிள்ஸை நம்மளோட வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து டெய்லியும் யூசேஜுக்கு 2 வீலர் யூஸ் பண்ணுறோம், சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளைட், எதுனாலுமே சர்க்கிள்ஸோட கான்செப்ட் எல்லாம் முடியாது. ஸோ இந்த சாப்டர்ஸ் 2தோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் படிக்கிறப்ப ஜாலியாக சூப்பராக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்போ வாங்க. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் இதே மாதிரி தான் நம்மளோட கைடும் இருக்கும். ஸோ இந்த காமிக்ஸ் இருக்கும், நான் எடுக்கிற இந்த வீடியோ லெக்சர்ஸ்லாம் QR கோட் ஸ்கேனராக இருக்கும், நிறைய கொஷின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு குறிப்பாக 2026, 2025, 2024 கொஷின்ஸ் PYQs மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃபீனிக்ஸ் கைட் வேணும்னா மறக்காமல் ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிறது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க. இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், பிபிடி, கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி, அதுக்கப்புறம் பித்தாகோரஸ் தியரம், அதுக்கப்புறம் வந்து சிமிலாரிட்டி ரிலேட்டடான தியரம்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிமிலர் வெர்சஸ் கான்க்ரூவன்ட் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிமிலர்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாக்டா சேமா இருக்கும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, தம்பி நீ வந்து என் பையன் மாதிரியே இருக்கப்பான்ட்டு ஒரு சில கடைகள்லாம் இப்போ பாட்டியெல்லாம் இருப்பாங்க, இப்போ அவங்களோட பையன் மாதிரியே இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ஏதாச்சும் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறோம், ஸ்வீட் கடைலாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவாங்க, அவங்களா தருவாங்க. ஸோ அவங்களோட ஃபீல்டில் நீ என் பேர மாதிரியே இருக்கப்பா அப்படிலாம் அவங்க சொல்கிறப்ப சிமிலராக இருக்கும், ஆனால் கான்க்ரூவன்ட் இல்லை, நான் வந்து அவங்க பையன் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிமிலர். இதுவே கான்க்ரூவன்ட்னா எக்ஸாக்ட்லி சேம், அதாச்சும் ஒரு ட்வின்ஸ் மாதிரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ட்வின்ஸ்னா எக்ஸாக்ட்லி சேமாக இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் கான்க்ரூவன்சி. இப்போ வந்து இப்போ சிமிலர்னா இப்போ வந்து ஒரு கிலோ சுகர் எடுத்துக்கிறேன், 1 kg ரைஸ் எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுமே கிலோகிராம் வைஸ் சேம், ஆனால் இது ரெண்டுமே கான்க்ரூவன்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது ரைஸ், இது வந்து சுகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுகரோட ஷேப்பும் ரைஸோட ஷேப்பும் சேமாக இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம யூனிட்ஸ் வைஸ் கவுண்ட் பண்ணோம்னா ரைஸும் சுகரும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது கான்க்ரூவன்ட் கிடையாது, ஒரு யூனிட் வைஸ் அதாச்சும் அந்த கிலோகிராம் அந்த மாஸ் படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது ரெண்டுத்தோட வெயிட் சேம், ஸோ அதை வச்சு நம்ம சிமிலர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக. இப்போ நம்ம இந்த சிமிலர் கான்க்ரூவன்ட் கண்டிஷனை நம்ம எதில் அப்ளை பண்ணுவோம்னா ஷேப்ஸில் அப்ளை பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஷேப் இருக்கு, ஸோ ஹார்டின் இது சின்ன ஹார்டின் இதே மாதிரி பெருசாக இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே கான்க்ரூவன்ட்னா 2 பேஸ்கெட் பால், ஸோ இந்த 2 ஷேப் இதெல்லாம் வந்துட்டு கான்க்ரூவன்ஸில் வரும். இன்னும் நம்ம டெப்த்தாக படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம புக்லேயே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சிமிலர் கான்செப்டில் வந்துடும். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் சின்னது பெருசு இது எல்லாமே சிமிலர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆல் கான்க்ரூவன்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர் பட் சிமிலர் ஃபிகர்ஸ் நீட் நாட் டு பி கான்க்ரூவன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நிறையா 1 மார்க்லாம் கேட்பாங்க, ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஆல் கான்க்ரூவன்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர் பட் த சிமிலர் ஃபிகர்ஸ் நீட் நாட் பி கான்க்ரூவன்ட். என்ன சார் மீனிங் அப்படின்னா, இப்போ 2 சேம் அதாச்சும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது சிமிலராகவும் தானே இருக்கும். அதாவது அதுக்கான மீனிங் சிமிலராகவும் இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறது எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கு இல்லை அந்த கான்செப்ட் தான். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கான்க்ரூவன்சி இருக்குன்னா அது சிமிலர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் சிமிலராக இருக்கிறது எல்லாம் கான்க்ரூவன்ட்டாக இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு புரியலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வாட்ஸ்அப் நம்பரு கீழே தான் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், வாட் கேன் யூ சே அபவுட் த 2 ஃபோட்டோகிராஃப்? இது வந்துட்டு உங்களோட புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் 10 years 40 years இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே சிமிலராக கான்க்ரூவன்ட்டா இல்லை ரெண்டுமே கிடையாதா? என்ன கான்செப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த 2 ஃபோட்டோகிராஃபி 10 yearsல எடுத்த ஃபோட்டோகிராஃபும் 40 yearsல எடுத்த ஃபோட்டோகிராஃபும் சிமிலராக ஃபர்ஸ்ட் இருக்குமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இருக்காது. ஏன் சார் சிமிலராக இருக்காது? ஏன்னா ஹேர் ஸ்டைல்லேருந்து ஃபேஸ் கட்லேருந்து எல்லாமே என்டையராக சேஞ்ச் ஆகிடும். இதனுடைய அந்த ஃபோட்டோ ரேஷியோ மேபி சேமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸுங்கிறனால நம்ம அந்த ரேஷியோ வைஸ் கால்குலேட் பண்ணோம்னா மேபி அதில் நம்ம சிமிலர்னு சொல்லலாம், கான்க்ரூவன்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா சிமிலாரிட்டி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கான்க்ரூவன்சி வருமா அப்படின்னா கான்க்ரூவன்சியும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இந்த ஃபோட்டோவோட டைமென்ஷன் வைஸ் எடுத்தோம்னா அதில் வேணால் நம்ம கான்க்ரூவன்சி சிமிலாரிட்டி சொல்லாமே தவிர இந்த ஃபோட்டோ வந்துட்டு கான்க்ரூவன்ட்டாக இருக்கும், சிமிலராக இருக்கும். இப்போ என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லவே முடியாதுல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் அது 4 கிலோ வெயிட்டில் இருந்திருப்பேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி 65 kg இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ரேஷியோலையும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்லேருந்து எல்லாமே நமக்கு மாறும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு பார்க்குறப்ப இதில் சிமிலரும் கிடையாது, கான்க்ரூவன்சியும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2 polygons ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ். Same number of slides are similar if their corresponding angles are equal,
if their corresponding sides are in the same ratio or proportion, my dear students. So இதுதான். So இது ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா 105 degree. இங்க பார்த்தீங்கன்னா 2.1, my dear students. இது 4.2. ஆனா ரேஷியோ வைஸ் சேம், my dear students. இப்போ ரேஷியோ எடுத்தோம்னா 2 தான் வரும். இப்போ இங்க எடுத்துக்கோங்க 2.4, 4.8. ஸோ எல்லா சைட்ஸுக்கும் நான் ரேஷியோ எடுத்தேன்னா சேம் ரேஷியோ வரணும், my dear students. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வந்து ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்லலாம். இது கான்க்ருவன்ட் கிடையாது, my dear students. கான்க்ருவன்ஸ்னா எக்ஸாக்டாக இதே மாதிரி இன்னொன்று இருக்கணும், அதுக்கு பேர் தான் கான்க்ருவன்சி. ஓகே, இப்போ வாங்க my dear students, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு சொல்லுங்கள், இது வந்துட்டு கான்க்ருவெண்ட்டாக சிமிலராக என்ன, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாம் 3 சென்டிமீட்டர், இதில் அப்போ இது வந்து ஸ்கொயர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரெக்டாங்கிள். ஸோ இது வந்துட்டு நமக்கு சிமிலர் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது ஸ்கொயர் ஷேப், இது வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் இது வந்து கான்க்ருவெண்ட்டும் கிடையாது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு என்ன ரூல்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 2 பாலிகன்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ரேஷியோ வைஸ் சேமாக இருக்கணும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி. ஆனால் இப்போ ரேஷியோ எடுங்க. இப்போ இந்த சைடு வந்து ரேஷியோ எடுத்தால் 1, அதுவே இங்கே எடுக்கிறப்ப என்டையராக மாறிடும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ இதே மாதிரி 1 ஒரு சைடும் வருது, இன்னொரு சைடு வந்து ஃப்ராக்ஷனாக மாறுறதுனால இது சிமிலர் கிடையாது. ஓகே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுக்கு என்ன ரூல்? சேம் ரூல் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 triangles are similar if their corresponding angles are equal. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோன்னா, இப்போ இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி எடுக்கிறோன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சேம். இப்போ இந்த இடத்துல 90 டிகிரி, ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி. இப்போ ரிமைனிங் இது வந்துட்டு ஒரு 13 எடுத்துக்கிறோன்னா, இது வந்துட்டு ஒரு 60. ஸோ இதே மாதிரி இங்கேயும் இருக்கணும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே 2 இருக்குன்னா இங்கே 10 இருக்கலாம், ஒரு 5 அடிஷ்னலாக இருக்குது. ஸோ அந்த மாடலில் தான் சேமாக இருக்கணும். பாலிகன்ஸ்க்கு இருக்க சேம் ரூல் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட், இப்போ தான் கதையோட ஹீரோக்கே வந்திருக்கோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த சாப்டரோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் ஆர் டேல்ஸ் தியரம். ஏன்னா இந்த தியரத்தை உருவாக்குன மனிதர் இவர் தான். ஸோ இவர் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேல்ஸ். ஸோ இவரால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஷின் ரெடியாக இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர் கோவம் கூட வரலாம் உங்கள் வயசில், சார் யார் சார் இவர் பாட்டி எழுதிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் உட்காந்து படிக்க வேண்டியதாக இருக்கேன்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் அந்த மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கிறப்ப, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களாம் உங்களுக்கு தெய்வமாக தெரிவாங்க. ஸ்டார்டிங்கில் வில்லனாக தான் தெரிவாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்களோட அந்த ஹீரோயிசம். ஏன்னா இவங்களோட தியரமை படிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கே, அப்போ இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு அப்ரூவல் வாங்குறது, ஒரு ரெக்கக்னேஷன் வாங்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன் சார் அவரோட தமிழ் மூவி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மூவிலாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர்லாம் வந்துட்டு நிறைய தியரம்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் அவர் நியர்லி 100 இயர்ஸ் பிஃபோர் இறந்துட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் அவரோட தியரம்ஸை சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் ரெடி பண்ணால் உங்களுக்கு ராமானுஜன் சார் அவார்டுனே ஒரு அவார்டே தருவாங்க. அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டான தியரம்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் நான் வந்து பழைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன், அவரோட ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிருப்பேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவரால் தான் எனக்கு மார்க் போச்சுன்ட்டு. ஆனால் அவருக்கும் ஸ்கூல் சிலபஸ்க்கு சம்மந்தமே இல்லை. அவர் வச்சு செய்கிறது யாருன்னா பிஹெச்டி, எம்எஸ்சி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான், குறிப்பாக பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தான் வச்சு செஞ்சாரே தவிர உங்கள்லாம் அவர் உங்கள் சைட் பக்கம் வரவே இல்லை, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவரோட நாலேஜ் நெக்ஸ்ட் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அவருக்கு. ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணு, 3rd சைடுக்கு பேரலாக ஒரு லைனை வரைஞ்சோடனே அந்த லைன் வந்துட்டு டிவைட் பண்ணும் பாரு, இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கும். அதாவது ஏபி டிவைடட் பை பிபி, ஏக்யூ டிவைடட் பை கியூசி. இது வந்து முன்ன பின்ன மாறி மாறி வரலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரேஷியோ எப்படி வேணாலும் மாறலாம். ஏபி டிவைடட் பை ஏபின்னு வரலாம், அப்படின்னா ஏக்யூ டிவைடட் பை ஏசி. ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் சேமாக இருக்கும். பேரலாக ஒரு லைன் இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறையா இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக 1 மார்க்கில் ஏதோ ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் தரவாக படிங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு ஃபார்மட். உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா தியரம் 6.1 இருக்கும். இஃப் எ லைன் இஸ் drawn parallel to one side of a triangle to intersect the other 2 sides in distinct points, the other 2 sides are divided in the same ratio.
ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த தியரமை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, இல்லைனா ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், டேல்ஸ் தியரம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரூஃப் வி ஆர் கிவன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விச் எ லைன் பேரலல் டு பிசி. இப்போ பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம், அதுதான் வந்துட்டு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஇ. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பேரலாக வரைகிற லைன் வந்துட்டு டிஇ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு ப்ரூவ் ஏடி டிவைடட் பை டிபி, ஏஇ டிவைடட் பை இசி. அதாச்சும் நான் முன்னாடி சொன்னல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரேஷியோஸ்லாம் நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலான்ட்டு, அதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப ஏடி டிவைடட் பை டிபின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும், ஏஇ டிவைடட் பை இசின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லெட் அஸ் ஜாயின் பிஇ அண்ட் சிடி. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பியும் இயும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சிடியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அண்ட் தென் ட்ரா டிஎம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி. ஒரு லைன் வரைகிறோம் எம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இலேருந்து இஎன் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் now area of a triangle ADE. இப்போ தான் நம்ம வந்துட்டு ஏரியா கான்செப்டுக்குள்ளார வரோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏடியோட ட்ரையாங்கிள் ஏரியா வந்து இந்த ட்ரையாங்கிள்கான ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா வேணும்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவோம், ஆல்டிடியூட், அதாவது ஹைட்டை வந்து நம்ம எடுத்துப்போம், half into base into height. ஸோ இதில் பேஸுங்கிறது டிஇ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹைட்டுங்கிறது இஎன். அதாச்சும் இந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட் எதுவோ அதுதான் வந்துட்டு ஹைட். ஸோ இந்த இடத்துல ஹைட்டுங்கிறது இஎன், அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏடிஇ வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலர்லி ஏரியா ஆஃப் அ பிடிஇ, இப்போ பிடிஇ இந்த ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பிடிஇ. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது எப்படி வரும்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இக்கு பக்கத்தில் இருக்கிறது டி, அதுக்கப்புறம் இது வந்துட்டு பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள்கான ஏரியாவை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் வந்து டிபி இந்த இடத்துல வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹைட் என்ன சார் அப்படின்னா அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த என். ஸோ இந்த இடத்துல அவுட் சைடு வரும், ஏன்னா இது வந்துட்டு அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கான ஆல்டிடியூட் ட்ரையாங்கிளை விட்டு வெளியே வந்துடும், அதனால் அது எடுத்துக்க கூடாதுன்னெலாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டே. ஸோ டிபி இன்டு இஎன், இந்த பார்ட் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி எழுதிடுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், half into ஏஇ இன்டு டிஎம், அதுக்கப்புறம் ஏரியா, இது ரெண்டுத்தோட ஏரியாவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ ரேஷியோ எடுத்தோம்னா ஏடி டிவைடட் பை டிபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சேம் லாஜிக்கில் என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் ஏடிஇ டிவைடட் பை ஏரியா ஆஃப் டிஇசி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிறப்ப சேம் இதே மாதிரியே தான் வரும், டிஇசி. இதுக்கான பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹைட் வந்து டிஎம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து கேன்சல் அவுட் பண்ணோம்னா ஏஇ டிவைடட் பை இசின்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும், நோட் பண்ணணும், கண்டுபிடிக்கிறதுல நோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுமே சேம் லைனில் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டிங்கிறது இதுக்கும் பேஸ், இந்த ஆங்கிளுக்குமே இந்த ட்ரையாங்கிளுக்குமே இவன் தான் பேஸாக ஆக்ட் பண்ணுறான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சைடாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏரியாஸ் ரெண்டும் சேமாக இருக்கும், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்படி சேமாக இருந்துச்சுன்னா இந்த மாடல் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி மாடல்னு வந்துருச்சு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் பிடியும் ஏரியா ஆஃப் டிஇசியும்
ஈக்குவல். ஏன்னா சேம் பேரலல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சேம் பேஸ் டிஇ இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம கேளுங்க. இது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதில் கொஸ்டினில் கேட்குறப்ப ஒரு சின்ன லாஜிக் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேரலல் லைனை கொடுத்துட்டு ப்ரொப்போர்ஷன், அதாச்சும் இதுக்கு இந்த பேரலாக இருக்குப்பா, பேரலுங்கிற வார்த்தை வந்துட்டு ரேஷியோவை கேட்டாங்கன்னா பிபிடி தியரம். இப்போ இதுக்கு உல்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரேஷியோவை கொடுத்துட்டு பேரலல் லைனை கண்டுபிடிங்க அப்படின்னா கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். அது ரிலேட்டடாக ப்ரூஃப் ரொம்ப கேட்டது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸில் அந்த தியரம் அப்ளை பண்ணிருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரிலேட்டடான ப்ரூஃப் ரொம்ப கேட்டது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு இந்த வருஷம் கேட்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் எ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இன் த சேம் ரேஷியோ the line is parallel. அப்போ எந்த ஒரு ட்ரையாங்கிளையுமே ஈக்குவல் ரேஷியோவில் பிரிச்சிச்சுன்னா அப்போ அந்த லைன் வந்துட்டு பேரலாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த லாஜிக் சொல்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பேரலல் லைன் கொஷனில் பேரலல் லைன் கொடுத்துட்டு ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னால் பிபிடி தியரம். உங்களுக்கு வந்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டு பேரலல் லைனை கண்டுபிடிக்க சொன்னால் அது வந்து கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஜிக் மட்டும் யோசிச்சுக்கோங்க. நான் திரும்ப உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ரிவிஷன் கிளாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ப்ரொபோஷனாலிட்டி இதான் பிபிடி தியரம். அதுக்கப்புறம் சிமிலாரிட்டி கான்செப்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ட்ரிபிள் ஏ ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள், இது வந்து டபுள் ஏ ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்துச்சுன்னா அதில் முக்கியமான ஒரு லாஜிக் இருக்குது, ஐசோசெலஸ் தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணியுமே நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் சொன்ன மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஸ் எஸ்ஏஎஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி, இந்த கிரைட்டீரியாலாம் பேஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐசோசெலஸ் டுவாலிட்டி, இந்த லைன் இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்துட்டு தயவு செஞ்சு நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஇ பேரலல் டு பிசி, அதுக்கப்புறம் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா அதுதான் வந்துட்டு எக்ஸாம் ஹேக். ஓகே, அதுக்கப்புறம் இதில் இருக்க 3 கோல்டன் ரேஷியோஸ், ஒரு ரேஷியோ மட்டும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏடி டிவைடட் பை டிபி, ஏஇ பை இசி மட்டும் கிடையாது. இந்த ரெண்டு ரேஷியோவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மட்டும் இல்லை, நமக்கு இதுவுமே முக்கியம்தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஏபி, அதாச்சும் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ரெண்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன எடுக்கிறேன்? ஏபி ஃபுல்லாக எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏபி, அதுக்கப்புறம் சின்ன பார்ட் ஏடி, அதுக்கப்புறம் ஃபுல் அதே மாதிரி ஏசி, அதுக்கப்புறம் சின்ன பார்ட் ஏ. ரெண்டாவது எப்படி எடுக்கிறேன்? ஏபி. ஏன் இவனை மட்டும் தான் எடுப்பீங்களா சார், இவனை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னா அதுக்காக தான் டிபி. ஏபி டிவைடட் பை டிபி, அதுக்கப்புறம் ஏசி டிவைடட் பை இசி. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே ஈஸி. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு 1 மார்க்கில் அவங்களே சைடு கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஈஸி கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இதில் என்ன இருக்குது, ஏபி ஏடி, ஏடி கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த ரேஷியோ யூஸ் பண்ணலாம். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்மளா யூஸ் பண்ணிக்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். இதில் நான் முன்னாடியே சொன்னதான், ரேஷியோ கொடுத்துட்டு பேரலல் லைன்ஸ் கேட்பாங்க, இல்லை பேரலில் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிந்தசிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக். இதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே தருவேன். மேபி மறந்துட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே ஆட் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு 3 முக்கியமான கான்செப்ட், சிமிலாரிட்டி கிரைட்டீரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இதனுடைய ப்ரூஃப் ரொம்ப கேட்க மாட்டாங்க. இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் ரியலி டஃபராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ட்ரையாங்கிள்ஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன்சர்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாவோ கேல்குலேஷனோ எதுவுமே இருக்காது, கொஞ்சம் லாஜிக். அந்த லாஜிக்கையும் கரெக்டான அந்த சிமிலாரிட்டி கிரைட்டீரியாவையும் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அசால்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் மறக்காமல் இதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணி ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரையாங்கிள்ஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்
angle A is equals to angle B and angle B is equals to angle Q. இப்போ இந்த இடத்துல AP BQ இது ரெண்டும் சிமிலரா இருக்குன்னா ரெண்டு ஆங்கிள் சிமிலரா இருந்தாலே அது சிமிலாரிட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்படி ரெண்டு ஆங்கிள் சிமிலரா இருக்குன்னா அது பக்கத்தில் வர சைட்ஸுமே சிமிலரா இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஐசோசெலஸ் ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து சொல்லுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஸ்னா மூணு சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அது வந்துட்டு நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம், சிமிலர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ்ஏஎஸ்னா எஸ் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கோ அந்த சைடு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிள் வரணும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு சைடு வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இது ரெண்டும் தான் ஈக்குவலாக இருக்குன்னா இதே சைடு தான் ஆங்கிள் வரணும். இது வந்து எஸ்ஏஎஸ்ல கேர்ஃபுல்லாக இருங்க, இதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் 2026 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் டூல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாஜிக் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்க, நான் முன்னாடியே சொன்னதான் ப்ரீ ஆர்டர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாளில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் சாம்பிள் பிடிஎஃப் நான் லிங்க்கு கீழே வைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் கேட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா பல மாத உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டூல். ஸோ இதெல்லாம் லீனியர் பேரா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் 180 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் 180 டிகிரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னது தான். அதுக்கப்புறம் ஆல்டிடியூட் இது வந்துட்டு முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் 2025 கேட்டிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறப்ப ஒரு ஆல்டிடியூட் வரைகிறாங்கன்னா இதை பேஸ் பண்ண தியரிஸ் இதை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க, ஆன்சரை பார்க்குறீங்க, டக்குன்னு சால்வ் பண்ணுறீங்க. 2-3 மினிட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் இந்த தியரிஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து புக்கில் டைரெக்டாக இல்லை, ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் அந்த கொஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நார்மல் கொஷின்ஸ் மட்டும் கிடையாது, ஏன்னா நீங்கள் படிக்கிறது சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இப்போ ஆனால் அவங்க தாறுமாறாக போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் 10th ரிசல்ட் வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, அந்த மாதிரி அவங்களோட நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஓஎஸ்எம் மெத்தட் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்ஸ் ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆல்டிடியூட் வரைகிறோன்னா AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு BD into DC மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான ப்ரூஃப் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்க, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு இருக்க ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இதுக்கான ப்ரூஃப்லாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா இது 1 மார்க்கில் மட்டும்தான் கேட்பாங்க. இதுவே AC ஸ்கொயர்னா BC இன்டு DC மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு சைடுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, இதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆன்சரே மாறிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுதான் நான் சொன்னேன், இந்த கொஷின் தான் உங்களுக்கு ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இஃப் ட்ரையாங்கிள் AD BAC இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேல்யூ ஆஃப் X AC வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏசியோட ஃபார்முலா என்ன, AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு BC இன்டு CD மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு BC இன்டு CD. ஸோ இந்த இடத்துல BCங்கிறோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 16. ஸோ 16 இன்டு 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே வந்துட்டு ஸ்கொயர் இருக்குது, ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா 4 into 2 இது வந்துட்டு 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 8, அவ்வளோதான். இந்த ஃபார்முலானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் which of the following is incorrect? இதில் எது வந்துட்டு இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 2 congruent figures are always similar. கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல கான்க்ரூவன்ட் ஃபிகர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சிமிலராக இருக்கும். 2 சிமிலர் ஃபிகர்ஸ் தான் கான்க்ரூவண்ட்டாக இருக்காது. எ ஸ்கொயர் அண்ட் எ ராம்பஸ் ஆஃப் த சேம் ஏரியா ஆர் ஆல்வேஸ் சிமிலர். கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் கிடையாது? ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
4 ஈக்குவல் ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். சைட்ஸ் தான் ரேஷியோ வைஸ் கொஞ்சம் ப்ரொபோஷனலாக இருக்கலாம், ஆனால் ஆங்கிள் சேமாக இருக்கணும். இங்கே ஆங்கிள் சேமாக இருக்குமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆப்போசிட் சைட்ஸோட ஆங்கிள் சேமாக இருக்கும், ஆனால் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் இதுதான் இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட்டுங்கிறனால ஆப்ஷன்ஸில் இதுதான் கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்ஸ் தெரிஞ்சோடனே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 equilateral triangles are always similar. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் எல்லா சைட்ஸுமே 60 டிகிரின்னு வந்துடும். ஸோ அதனால் அது சிமிலராக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2 similar triangles need not be congruent. கரெக்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ? எது வந்துட்டு எல்லா தடவையும் ட்ரூ கிடையாது. 2 circles are similar. சிமிலர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆங்கிள் கிடையாது, ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம். 2 isosceles right triangles are similar. 2 isosceles right angles வந்து சிமிலராக இருக்குமா? இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஐசோசெலஸ்னால் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், அது இல்லாமல் ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக, அப்போ ரிமைனிங் 2 சைட்ஸ் சிமிலர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 ரெக்டாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இது யோசிக்கிற மாதிரி இருக்கே, 2 ரெக்டாங்கிள் சிமிலராக இருக்க முடியுமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்னால் பர்ஃபெக்டாக சொல்லவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த சைடு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குன்னு எடுத்துப்போம், இங்கே 2 இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1/5ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி நான் வந்து ப்ரொபோஷனலாக இன்னொரு ரெக்டாங்கிள் சிமிலராக வரைய முடியுமானா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எல்லா டைமும் நமக்கு வந்து ஈக்குவல் ப்ரொபோஷனில் வராது, ஆங்கிள் வந்து சிமிலராக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரேஷியோ பர்ஃபெக்டாக ஒரு தடவையும் நம்மளால் எக்ஸாக்டாக வரைய முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது இல்லாத மாதிரியே என்னால் நிறைய ரெக்டாங்கிள்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறதுனால அந்த லென்த் டு வித் ரேஷியோ எல்லா டைம் ஈக்குவலாக இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மாறி மாறி வரலாம். அதனால் இந்த இடத்துல 2 rectangles are similar. இதுதான் வந்துட்டு not always true. அதாச்சும் always true. அந்த கதை தான் நமக்கு வந்து முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதெல்லாம் always trueங்கிறதான் பார்க்கணும். இது இப்போ வந்து ட்ரூ வரும், இது வந்து வராதுன்னு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு நான் ப்ரொபோஷனலாக எடுக்கணும்னா, இப்போ இங்கே நான் 4ம் இங்கே 20யும் எடுத்தேன்னா இப்போ வந்து இது ப்ரொபோஷன். ஆனால் இது ஆல்வேஸ் எனக்கு வந்து வரணும்னு அவசியம் இல்லையே. நான் இந்த இடத்துல 2/20 கூட எடுக்கலாமே, அப்போ எனக்கு வந்து சிமிலராக வரலையே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து ஆல்வேஸ் எது ட்ரூ அப்படின்னு பார்க்குறப்ப மற்ற எல்லாமே ஆல்வேஸ் ட்ரூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 equilateral triangles are similar. ஆல்வேஸ் ட்ரூ. எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலுமே ட்ரூ. ஆனால் இது எந்த ரெக்டாங்கிள் எடுத்தால் ட்ரூ கிடையாது. அதுதான் வந்துட்டு மீனிங். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பிபிடி தியரம் பேஸ் பண்ண ஒரு சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு புரியும் நான் முழுசாக நம்புறேன். பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் எந்த கோல்டன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா AD/AB மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து ஜாலியாக சால்வ் பண்ணலாம். ஸோ AD/AB மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஈக்குவலான ரேஷியோ நமக்கு இந்த சைடு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ADனா AE/AC. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ AD/ABனா 1/3 இஸ் ஈக்குவல்ஸ் டு AEயோட வேல்யூ 2.5 டிவைடட் பை AC மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த AC இந்த சைடு வந்துருச்சுன்னா ரிமைனிங் 7.5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 7.5 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் Devansh proved triangle ABC, triangle PQR using SAS. அப்போ ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம் ABC. அடுத்து triangle PQR my dear students. SAS சொல்லிட்டாங்க. ஸோ சைடு ஆங்கிள் சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கானா ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் சிமிலராக இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும்னா ஸோ இந்த 2 சைடும் வந்துட்டு நமக்கு சிமிலராக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 ஆங்கிள் தான். ஏன்னா எஸ்ஏஎஸ்க்கு ஆங்கிளுக்கு பக்கத்தில் வர 2 சைட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சம்மந்தமே இல்லாத சைடு ஈக்குவலாக இருக்காது. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரேஷியோ எடுப்போம். ஸோ AC டிவைடட் பை BC இந்த ட்ரையாங்கிளுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சைடுக்கு PR டிவைடட் பை QR.
ஸோ இப்போ இதுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே வருது? ஸோ ஏசி டிவைடட் பை பிசி, இது ரெண்டு சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பிஆர் டிவைடட் பை கியூஆர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் இன்னும் சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு கேஸ் பேஸ்டு கொஸ்டின். ஸோ அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ இந்த இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒரு சின்ன கமெண்ட், சார் ஐ வாட்ச் யுவர் லெக்சர் டில் லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா செம்ம ஹாப்பி மூமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. இந்த given figure triangle ODC similar to triangle OBA. If triangle அதாச்சும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஒரு விஷயம், ODC இதுவும் OBAவும் சிமிலர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா OAB, அதாவது இதனுடைய ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா OABயோட ஆங்கிள், அதாச்சும் ஏவோட ஆங்கிள் என்ன அதை வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏவும் இது வந்துட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேரலல் லைன்ஸ். இந்த பேரலல் லைன்ஸில் சியும் ஏவும் இப்படி கட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு வந்து புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சியோட இந்த சைடு கண்டுபிடிச்சோன்னா ஏவோட இந்த சைடு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சியை கண்டுபிடிச்சேன்னா ஏக்கு நான் அப்படியே எடுத்து எழுதிடலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது வந்துட்டு ஒரு லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லீனியர் ஆங்கிள்ஸ் படித்தோம்ல தியரம், இது வந்துட்டு 110 டிகிரினா ரிமைனிங் இருக்க இது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 70 டிகிரி. இப்போ இதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் 70 டிகிரின்ட்டு. இப்போ இது 70 டிகிரினா இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓடிசி ட்ரையாங்கிளோட சம் ப்ராப்பர்ட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து என்னது 180 டிகிரி. ஸோ இது ஆல்ரெடி 70 டிகிரி, ஒரு 45 டிகிரினா 115 டிகிரி. ஸோ 115 டிகிரினா ரிமைனிங் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 65 டிகிரி. கரெக்டு தானே? கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஆங்கிள் 65 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் OAB is equals to 65 degree. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ OB is to OD, இப்போ வந்து OB ODயோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ OB டிவைடட் பை OD வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓடிசியும் ஓபிஏவும் நமக்கு வந்து சிமிலர் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏபி என்னதுன்னா 2 times ஆஃப் சிடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ரெண்டும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் திங் ஓடிசி ஓபிஏ இது ரெண்டுமே சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சிமிலர்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நமக்கு வந்து ஆங்கிள் இது 65 டிகிரி இருக்குது, இதுவும் 65. அப்போ இது 45னா இதுவும் நமக்கு 45. இப்போ இது 70னா இதுவும் 70. அப்படி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆங்கிள் வைஸ் எனக்கு எல்லாமே சிமிலர். அப்போ லென்த்துமே எனக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். மேபி 2, 3 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஓபி டிவைடட் பை ஓடி. இப்போ OB divided by OD. அப்போ இது ரெண்டும் நமக்கு ரேஷியோவில் இருக்குன்னா OB divided by OD is equals to, so இப்போ OB is equals to OD my dear students is equals to நம்ம கொடுத்துருக்குற இந்த ரேஷியோ படி நம்ம எடுத்தோம்னா AB, ஏன்னா இது சிமிலர் தானே my dear students, AB divided by CD. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ரெண்டு சைடும் நமக்கு சிமிலராக தான் இருக்கும். அப்படி சிமிலராக இருந்துச்சுன்னா நமக்கு தான் இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ ஓபி டிவைடட் பை ஓடி, ஏபிக்கு பதிலாக நான் 2CD கொடுக்கலாம். டிவைடட் பை சிடி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஓபி டிவைடட் பை ஓடி ஈக்குவல்ஸ் டு 2/1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ரேஷியோ. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரித்திகாஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் ஏ ஜுவல்லர் who needs to pick up a newly cut sapphire and place it in a necklace. To do he use a tool. இதெல்லாம் வந்து கதை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம்குள்ளார வருவோம். ஸோ இதில் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how does Ritika know how wide apart the grips of the tool are to be held?
இது எப்படி தெரியும் அப்படிங்கிறது இது, அதாவது இந்த இடத்துல ட்ரையாங்கிளில் எந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள் அப்சர்வ் பண்ணுங்களேன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே சிமிலர். இருங்க மாற்றி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்படி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏபிசி, இங்கேயும் சிடிஇ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்போ 6 டிவைடட் பை 1.5 என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 4. அதே மாதிரி 7.2 டிவைடட் பை 1.8 அப்படின்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுவுமே 4. இதனுடைய ரேஷியோமே எனக்கு 4 வருது. ஸோ இப்போ ரெண்டுத்தோட ரேஷியோமே எனக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இந்த ஆங்கிளும், அதாச்சும் சைடு ஆங்கிள் சைடு, இந்த ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாச்சும் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து சிமிலர். அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டனுக்கு. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, எவ்வளோ தூரம் இந்த கைப்பிடி எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு பிடிக்கணும், அப்போ வந்து இது கரெக்டாக இதில் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து இது எவ்வளோ தூரம் இப்போ மடங்கும், அதாச்சும் இந்த ஏபியோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஏபியோட ரேஷியோ வேணால் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து இதனுடைய ரேஷியோ ஏபி டிஇ இதுதான் வேணும். ஸோ ஏபி டிவைடட் பை டிஇ. இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஏசி டிவைடட் பை சிஇ இதனுடைய ரேஷியோ நம்ம எடுக்கிறப்ப 7.2 டிவைடட் பை 1.8 இது வந்துட்டு 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்தாலும் 4 தான் வரும். இப்போ இது ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் டைரெக்டாக 4ன்னு எழுதிடலாம். டியோட வேல்யூ 1.4. ஸோ ஏபி divided by 1.7 into 4 my dear students. So AB is equals to 1.7 into 4 my dear students. So 6.8 centimeter. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷன் தான். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் எனக்கு வேணும் சார், நிறையா கொடுங்க சார், நான் வந்து சால்வ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் வேணும் சார், எனக்கு வந்து செப்பரேட்டாக சொல்லி தருவீங்களா அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் தனியாக கூகுள் மீட் வச்சு நான் டீச் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு வேணாலுமே நீங்கள் அதை தாராளமாக என்கிட்ட வந்து சேரலாம். ஸோ எதுனாலுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.